ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும், காங்கிரஸோடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் வெறும் ஊழலுக்கு பேர் போனது. இந்தியாவே நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து உலகத்திலேயே இந்தியாவை பார்க்கும்போது இட் வாஸ் ஒன்லி அபவுட் கரப்ஷன், ஊழல் பற்றி மட்டும்தான் ஒரு நாடு இருந்ததுன்னு நான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி பார்த்துட்டு அவர் கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக தைரியமாக ஸ்டேஜில் கூட்டணியில் தானே இருக்கீங்க, எங்கே ஆளு காணோம், அக்கா தம்பியை 2 பேரும் கேள்வி கேட்க சொல்லுங்க. தெலுங்கானா காங்கிரஸ் தானுங்க. அப்போ அதான் கூட்டணி சொல்றேன், ஊழலுக்கு மட்டும்தான் நான் பேர் போனது. வேற யாருமே இதுல வராங்க சொல்லுங்க? வேற யாராவது இவங்களுக்கு கூட இருக்கிறாங்களா? காங்கிரஸ் டிஎம்கே இவங்க 2 பேரும் மட்டும்தான் குரல் எழுப்புறாங்க. அப்போ இந்தியா முழுவதும் வேற கவர்மெண்ட் இல்லையா? இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்களா? கலைஞர் உருவாக்குன ஒரு கட்சி பார்க்கும்போது நிச்சயமாக இன்னைக்கு கலைஞர் அவர்கள் எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. நான் உருவாக்கின கட்சி இது கிடையாது. இவங்க திமுக காரங்க இன்னைக்கு பண்ணுறது, ஸ்டாலின் அவர்கள் வந்து மிரட்டி பேசுகிறதோ, இல்லை அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள எனக்கும் என் கணவருக்கு எதிராக இருக்கிறவங்க, நான் அவங்க பேர் கூட சொல்ல விரும்பல, அது எனக்கு தகுதிக்கு கீழே நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போனன்ட் இருந்தாலும் என் தகுதிக்கு கீழே அவங்க பேர் சொல்லி இவ்வளோ கேவலமாக பேசுனதுக்கப்புறம் அவர் பேர் சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு என் தகுதிக்கு கீழே இருக்குது. ஸோ அவர் பேர் கூட சொல்லலை. ஆனால் அவரும் மற்றவங்களும் இவ்வளோ டெப்யூட்டி சிஎம் இருக்கட்டும், இவ்வளோ கீழே இறங்கி ரொம்ப தரக்குறையாக இப்படி பேசும்போது நிச்சயமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு.